ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் கியூப் குட்டீஸ் சேனல். இந்த விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குட்டீஸோடு நாங்கள் மூவிக்கு போயிருக்கோம். ஸோ நைட் டைம் மூவி. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூவிக்கு போயிருக்கோம். அதோட ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மூவிக்கு நாங்களும் எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் தான் போயிருந்தோம். ஸோ அவங்க பிள்ளைங்க 2 பேரும், அப்போ எங்கள் குட்டீஸும் வந்திருந்தாங்க. குட்டி எங்களோட பைக்கில் ஏறிக்கிட்டாங்க. பட் டிவினா அவங்க அத்தை கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கூட வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் மூவிக்கு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஸோ 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த தேட்டருக்கு போனோம். ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, லிடியா குட்டி அவங்க அப்பா கிட்ட எப்பயும் போயிற மாதிரி, நான் வண்டி ஓட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு வந்தாங்க. டிவினா குட்டி அவங்க அத்தை கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாய் 2 பைக்கும் அப்படி பக்கத்தில் போகும்போது பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஃபன்னாக இருந்தது. ஆனால் என்ன தேட்டரில் போய் என்ன பண்ண போகிறாங்க, கத்த போகிறாங்களா, அந்த சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஒரு கார்ட்டூன் மூவிக்கு. பட் அங்கெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக தான் டிவினா குட்டி ரொம்ப பிஹேவ் பண்ணாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இந்த மூவியோட பாட்டை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப குஷியாகிட்டு கொஞ்சம் ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தாங்க. குட்டியும் லிடியா குட்டியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு பாட்டுக்குமே ரொம்ப நல்லாவே டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படியே மூமெண்ட்லேயே இருந்தாங்க. ஸோ குட் பேட் அக்லி படத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த பழைய சாங்ஸ் எல்லாம் படத்தில் வர்றது இன்னும் ரொம்ப எக்ஸைட்டாகவே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு வேறு. மூவி முடிஞ்சதுக்கப்புறமே எங்கள் லிடியா குட்டி எழுந்திரிச்சு நின்று ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க பின்னாடி. ஏன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி மேக் இட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த சீன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ பாட்டு வரும்போது இவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ அப்புறம் எல்லோரும் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமும் அந்த பாட்டோட சாங்ஸ் கேட்டுட்டு இருந்துச்சு. தேட்டரில் கும்பல் இல்லை. பிகாஸ் நாளையிலேருந்து வேறு ஒரு மூவி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போஸ்டர் கூட போட்டிருந்தாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் டிவினா குட்டி அப்படியே அவங்க மாமா கிட்ட ஓடி ஓடி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த இதில். ஆனால் அது பாட்டும் வெளியிலேயே கேட்டுக்கிட்டும் இருந்துச்சு. லிடியா கிட்ட மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உடனே லிடியா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் அந்த டைலாக் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டருக்கு ஃபேமிலியோட போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுவும் எங்கள் குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான வீடியோலாம் பார்க்கலாம் வித் ஸ்கொயர் கியூப் குட்டீஸோட. எல்லாருக்கும் பாய்.